அப்படி இருக்கப்படும் பொழுது என்ன எல்லாருக்கும் புண்ணியம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இன்னும் கஷ்டமே வந்துட்டுருக்கு அப்படின்னா, இது இப்போ நடந்த விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஜென்மத்தில் ஏதேனும் பாவங்களோ ஏதேனும் சாபங்களோ நம்ம செஞ்சுருந்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த சாபங்களையும் பாவங்களுமானது குறைவாக இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணிய காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். இந்த சமயங்களில் நம்ம புண்ணிய காரியங்கள் செய்யப்படும் பொழுது இந்த புண்ணியங்களானது சேர்த்து வைக்கப்படும். எவ்வளவுக்கு புண்ணியங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களானது குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஜாதகத்தில் பார்த்தோம்னா முதல்ல எடுத்தோன்னே அந்த வாக்கியம்தான் இருக்கும். ஜனன ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஸ்திரம் இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல தான் இந்த ஜாதகமானது வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்னிய ராசிக்கு நல்லா இருக்குது, மகர ராசிக்கெலாம் நல்லா இருக்குன்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்களே.